நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. ஹக் வீடியோ, கிஸ் வீடியோ, கடைக்கு கூட்டு போறியா? தீபாவளி படத்துல அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு தப்பு பண்ணலாம் வான்னு லாக் பண்ண தெரியுமா? அந்த சீன் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அனுப்புனா யார் சும்மா இருப்பா? இது ஃபுல்லா பார்த்துட்ட பிறகுதான் மூஞ்சே உடைச்சு அனுப்பிச்சேன். ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, அது அவங்க கண்ணால பார்த்ததாவும் அவங்க அந்த பொண்ணோட வீட்டுல போய் பேசினதாவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லலாம். உங்களை நேத்து ஒரு பையன் கூட பார்த்தேன்னு இப்படிலாம் நீங்க பேசுறீங்க. அப்ப கரெக்டா? ஆனா எனக்கு தேவை, நான் அப்படி பண்ணலையே. பசங்க கிட்ட உங்க அப்பா வந்து ரெண்டாவது அம்மாவை பார்த்துட்டான், குழந்தை பெத்துக்க போறான், யாருன்னா கேட்டாங்கன்னா உங்க அப்பா எங்கன்னு கேட்டுட்டா எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்ற அளவுக்கு அவங்க வீட்டுல வந்து மோனிகா சொல்றது. என் கூட சுத்துறவர்கிட்ட 4 hour 5 hour ஃபுல்லா அவர்கிட்ட போய் கேட்டா ஜெய்சன் என்ன பண்றான், ஜெய்சன் என்ன பண்றான்னு கேட்டா ஒரு 1 hour கேட்க மாட்டியா? என்ன பண்றான், தூங்குனா, சாப்பிட்டானா? 4 hour நைட்டு 2 மணிக்கா? நான் தங்கமானவன், நல்லவன், நீ நல்லவன் தாண்டி உங்க கூட 8 வருஷம் குடும்பம் நடத்தினேன். இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க? மேடம், அவங்க வீட்டுல காவா குத்துறது காசு கூட நான் தான் கொடுப்பேன், காய்கறி வாங்கி போய் கொடுப்பேன், கறி வாங்கி போய் கொடுப்பேன். இதை தின்ட்டு சரி மோனிகாவா நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். வந்து அவளே என்ன பண்ணா, எனக்கு அவ கையால அவ காசு கொடுத்து பசங்க கிட்ட கொடுத்து பீரோ வாங்கி கொடுத்தா. அது என்னத்துக்கு அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபுல்லாக குடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு தூங்க வச்சிட்டா. அவளை தூங்கிட்டேன். அவளே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு தூங்க வச்சிட்டா. தூங்க வச்சு நைட்டு ஒரு 2 o'clock இருக்கும். என் ஃபோன் எடுத்து பார்த்தா என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அவள் பேசுகிற ஆம்பளை பசங்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க பாயிண்ட்டை. அவங்க அண்ணனுக்கு, அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அனுப்பி விட்டு அன்றைக்கி நைட்டு ஒரே பிரச்சனை. என்ன ஸ்டேஷனில் போடும்போது மோனிகிட்ட கையெடுத்து கும்பிட்டேன். மோனி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோ மோனி அப்படின்ட்டு. அப்போ ஆட்டி ஆட்டி நடக்கிறது. ஏன் இப்போ வந்து என்கிட்ட கெஞ்சுற? ஐ மீன் என்ன பிடிச்சி நோண்டுற நீ? லைஃப் ஸ்மூத்தாக போகுது. ஜெய்சன் மோனிகானா எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருந்தாங்க, எத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தாங்க, எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஒரு லைஃப்பில் அப்படியே மூவ் பண்ணி போயிருந்தோம். பசங்க வந்தாங்க, எல்லாம் லைஃப் நல்லா தான் போயிருந்தது. ஓகே, ஜெய்சன் வந்து எப்போவுமே வந்து கேர்ள்ஸ் கிட்ட ஃப்ளட் பண்ணுவான், பேசுவான், அவங்களும் என்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் மோனிகாவுக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சது தான். தெரிஞ்சுட்டு நீ என்னை திட்டுவ, அந்த பொண்ணுங்களையும் திட்டுவ, அதனால பேசுறது இல்லை. ஸோ இப்போ ஜெய்சன் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கானா? திடீர்னு லைஃப்பில் 8 வருஷம் வாழ்ந்துருக்கீங்க, பிள்ளையெல்லாம் விட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா எல்லாமே எனக்கு கேட்குறது அதுதான். சரி ஓகே மோனிகா, அப்படி மேபி நீ அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் பிள்ளைங்களை விட்டு எப்படி போவீங்க? பிள்ளைங்க ஒன்றும் பொம்பளை பசங்க கிடையாது, ஆம்பளை பசங்க தான். ஓகேங்களா? ஸோ அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, என் கூட தான் இருப்பாங்க. நான் தப்பு பண்ணுறேன்னா ஆஸ் எ ஒய்ஃபாக நீ என்ன பண்ணணும், பக்கத்தில் உட்காந்து சொல்லி இந்த மாதிரி பண்ணாத, பசங்க வளர்றாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் பசங்கக்கிட்ட உங்கள் அப்பா வந்து ரெண்டாவது அம்மாவை பார்த்துட்டான், குழந்தை பெற்றுக்க போகிறான், இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க, டேடி என்ன டேடி ரெண்டாவது அம்மா பார்த்துட்டியா, குழந்தை பெற்றுக்க போகிறேன். இதெல்லாம் ஒரு 5 வயசு குழந்தை யாருன்னா பேசுவாங்களா? அண்டு யாருன்னா கேட்டாங்கன்னா உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டுட்டா எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வீட்டில் வந்து மோனிகா சொல்கிறது. எப்படின்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் பேசுகிற மாதிரி ரெகுலராக இப்போ பேசுகிறேன்ல, அவங்ககிட்டையும் பேசினேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பேச ஆரம்பித்தேன். நாங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் லவர்ஸ், RCB ஃபேன்ஸ். ஸோ 2 பேரும் அப்படி தான் டெய்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்டேன், யார் இதுன்னு. ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். சரி ஃப்ரெண்டாகவே இருந்துட்டு போட்டோம், நான் ஃப்ரெண்டாக தான் பழகிட்டு இருந்தேன். ஒரு மனுஷனை ஒன்று பண்ணாமல் இருந்தால் குத்திக்கிட்டே இருந்தால் நமக்கு அதுதான் தோணும். ஓகேங்களா? நான் சொல்லிட்டேன், நீ திருப்பி அதே கேட்காத, எல்லா பொண்ணுங்களையும் நோண்டுற மாதிரி இந்த பொண்ணை நோண்டாத. ஏன்னா நாங்கள் 2 பேரும் எப்படி பழகிறோம்னு எங்களுக்கு தான் தெரியணும். ஒரு 2-3 வாரம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு அசிங்கமாக கேட்குறது. எப்படியே தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, தப்பே பண்ணாமல் அந்த பொண்ணை கேட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அதான் பேசவே மாட்டாங்க, உங்களுக்குலாம் பேச மாட்டாங்க. ஸோ எனக்கு அப்போ என்ன பண்ணி கோவம் வந்துச்சு. அப்போ ஒரு வாட்டி சண்டை போட்டேன். தப்பு பண்ணியிருந்தா நீ கேட்கலாம், தப்பு பண்ணாமல் நீ அந்த பொண்ணை கேட்கவே கூடாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணா, அவள் கன்ஃபார்ம் பண்ணான், இவன் வந்து மற்ற எந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் எனக்கு அடிக்க மாட்டான், இந்த பொண்ணை அவன் கேட்டதுக்கு மட்டும் அடிக்கிறான்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை பெருசாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீ சொன்னது வந்து பொய், அது உண்மை கிடையாது, நானும் அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு தான் இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இப்ப ப்ரூவ் பண்ணிட்டேன்னா ஏன் எதுக்கு ப்ரூவ் பண்ணனா, அதான் சொன்னேன் தெரியுமா, நம்மள ஒருத்தவங்க நோண்டினே இருக்காங்கன்னா நம்ம அதை தான் பண்ண தோணும். April 25th மேல, ஏன்னா அந்த பிரச்சனை தெரிஞ்சோன்னு மோனிகா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த பிரச்சனை எங்களுக்கு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. எனக்கும் மோனிகாவுக்கும் அந்த பொண்ணு கிட்ட பழகினா, அந்த பொண்ணை டெய்லி திட்டுறதுனால, நானும் இவ்வளோ டெய்லி வீட சண்டை போடுறதுனால கொஞ்சம் பெருசாயிடுச்சு. என் வீடு மேலே, அவங்க வீடு கீழே. அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணி அவங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி கீழே கூட்டின்னு போயிட்டாங்க. நீ வந்துரு மோனி கீழே, அவரா எப்போ வராரோ வரட்டும். சரி நான் கண்டுக்கவே இல்லை, நீ கீழே போ, உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. 1 மாதம் பிரிஞ்சு தான் இருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது பசங்களும் என்கிட்ட சேர விடல. ஃபஸ்ட்டு எனக்கு மோனிகா மேலே அந்த ப்ரெஷர் காண்டானது, பசங்களை சேர விடல. பசங்க நான் கிட்ட போனால் பசங்களை வந்து போடா பூச்சிக்காரா பைத்தக்காரான்னு அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்து மாமியாரும் மோனிகாவும் அந்த அளவுக்கு என்னை தள்ளிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியல. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். சரி மோனிகாவா நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். வந்து அவளே என்ன பண்ணா, எனக்கு அவள் கையால் அவள் காசை கொடுத்து பசங்கிட்ட கொடுத்து பீரோ வாங்கி கொடுத்தா. அது என்னத்துக்குன்னு அன்றைக்கி நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபுல்லாக குடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டு என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு தூங்க வச்சிட்டா. அவள் தூங்கிட்டேன். அவளே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு தூங்க வச்சிட்டா. நைட்டு ஒரு 2 o'clock இருக்கும். என் ஃபோன் எடுத்து பார்த்தா
எனக்கு தெரியாமல் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டா. ஏன்னா அந்த ஒரு மாசத்துல அந்த ப்ராப்ளத்தில் நாங்கள் அவகிட்ட கொஞ்சம் அஃபர் ஆகிட்டேன். ஸோ என்னாச்சுன்னா அந்த ஃபோட்டோலாம் மோனிகா எடுத்து அவளுக்கு அனுப்பினது இல்லாமல் என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு அவள் பேசுகிற ஆம்பளை பசங்கிட்ட, நல்லா புரிஞ்சுக்கோங்க பாயிண்ட்டை, ஆம்பளை பசங்கிட்ட அவள் யார் யார்ட்டெல்லாம் பேசுகிறாளோ அவங்களுக்கு, அவங்க அண்ணனுக்கு, அவங்க அண்ணன் தம்பிங்களுக்கு, எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அனுப்பி விட்டு என்னோட பர்சனல் வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் அனுப்பிட்டு அன்றைக்கி நைட் ஒரே பிரச்சனை. அன்றைக்கி அனுப்பிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. பர்சனல் வீடியோனா என்ன வீடியோ? நானும் அந்த சொல்லியிருந்தேன்ல இப்போ சொன்னீங்களா அந்த பிள்ளை, அவள் நானும் எடுத்து இந்த செல்ஃபி. அதான் அந்த ஒரு மாசத்துல நாங்கள் இவளுக்கும் எனக்கும் இடைப்பட்ட கேப் விழுந்துருச்சு. மோனிகா எடுக்கிற முடிவு தான் மெயின். இல்லைங்களா? நீங்கள் வந்து அம்மா வந்து சொல்லி கூட்டு போகக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு. நாங்கள் 8 வருஷம் வாழ்கிறோம். அதே மாதிரி எங்கள் 2 பேருக்கு இந்த 8 வருஷத்துல சின்ன சின்ன சண்டை முதல்ல வந்து அவங்க அம்மா நின்றுவாங்க, இப்படி ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு குச்சி நின்றுவாங்க. அது ரொம்ப தப்பு. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இன்னைக்கு நாங்கள் அடிச்சு போனால் நாளைக்கே சேர்ந்துருவோம், நடுவில் வந்து தலையிடக்கூடாது. ஃபர்ஸ்ட்ல வந்து நின்று என்ன பண்ண பிரிச்சு கூட்டின்னு போயிட்டு எங்கள் 2 பேருக்கு சண்டை மூட்டு விட்டு நாங்கள் அப்படியே ஒரு ஃபேமிலியா மச்சான் எல்லாருமே சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அப்புறம் நாங்கள் போய் ஒன்றா சேர்ந்துருவோம். அப்புறம் என்ன மாதம் எங்களுக்குள்ள ஆகிடும். அப்புறம் என்னாச்சு, அன்றைக்கி நைட்டு என் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணோன்னா அவளே எழுப்பிட்டா. எழுப்பாமல் இருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. எழுப்பி என்னது இதுன்னு காமிச்சா. ஆமாம், நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்கள் வந்து சொன்னீங்களாம், நான் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடக்கூடாது, நீ என்ன எப்படியாச்சும் தூங்க வச்சுடு, அண்ட் போன்ல ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ நீ பாரு, அது நீ பாக்கணும்னு நினைச்ச ஒரு வீடியோ அப்படின்னு நீங்க சொன்னதா அவங்க சொல்றாங்க. அன்னைக்கு நம்பி தானே நான் என்ன சொன்னேன், என் பாஸ்வேர்டு அவளுக்கு தெரியாது, இதுவரையும் அவன் போனை நான் நோண்டினது இல்லை. ஆனால் டெய்லி என் ஃபோன் நோண்டுவா. அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஒரு மாசத்துல நான் பாஸ்வேர்டு மாத்தினேன். சொல்லிட்டு தான் தூங்கினேன். சரி ஓகே, இனிமே அந்த பொண்ணுகிட்ட பேசல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லிட்டு தான் தூங்கினேன். தூங்கிட்டு எனக்கே தெரியாம என் ஃபோன் எடுத்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டு என்னை எழுப்பி விட்டோன்னே அடித்தேன். இது உண்மை, அடித்தேன். எதுக்குன்னா என் ஃபோன்லேருந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணதுக்காக அடித்தேன். ஃபோனை கேட்டேன், ஃபோனை கொடு டெலிட் பண்ணுறதுக்கு. தரவே மாட்டேன்னா 4 அடி அடித்தேன். இதுதான் உண்மை, காட் ப்ராமிஸ், நான் கடவுளை நம்புறேன். 4 அடி தான் அடித்தேன். அதுவும் இங்கே மூஞ்சில், இங்கே எனக்கு தெரியும் 4 அடி எதுக்காக அடித்தேன், என் ஃபோட்டோ ஷேர் பண்ணதுக்காக அடித்தேன். இதுதான் ரீசன். அடித்தேன், தரல, எதுவுமே தரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ண, முடிய பிடிச்சேன். ஒத்துக்கிறேன், இதெல்லாம் வந்து நான் சொன்னேன், போய்லாம் சொல்லக்கூடாது. முடிய பிடிச்சேன். அப்புறம் தான் என்ன பண்ணிட்டா, ஃபோனை கொடுத்துட்டா. பாஸ்வேர்ட் கேட்டேன். இந்த மாதிரி பாஸ்வேர்டு அவள் போடவே மாட்டா. ஓகேங்களா? சம்திங் என் கூட இது வந்து எப்படின்னா, என் கூட ஒருத்தர் சுற்றுறாரு என்னோட இது மாதிரி. ஸோ அவரோட டேட் ஆஃப் பர்த்தும் அவர் டேட் ஆஃப் பர்த்தும் போட்டு வச்சிருந்தா. கேட்டால் இது வந்து கடவுளோட படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறா. 7 படிக்கட்டு 8 படிக்கட்டுன்னு. அவள் ஃபோனை வாங்கி நான் என்ன பண்ணிட்டேன், வேறு எதுவுமே ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப் தான் பார்ப்பேன். வாட்ஸ்அப்பில் யாருக்கெல்லாம் சரி எல்லாருமே டெலிட் பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். பார்த்தா அந்த ஒரு பர்சனுக்கு அனுப்பி உடனே அனுப்பிட்டு, நீ இதை வந்து நான் இப்போ உன் ஃபோனில் டெலிட் பண்ணிடுறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கா. நான் என்ன பண்ணேன், சரி எல்லாத்தையுமே அனுப்பி டெலிட் பண்ணிட்டுமே, நம்ம குடும்பத்துக்கு அனுப்பிச்சு டெலிட் பண்ணுவேன், அவகிட்ட ஃபோட்டோ இல்லைன்னு விட்டேன். அதுக்கப்புறம் ஃபோனை கொடுக்கும்போது என்ன பண்ணேன், இன்ஸ்டா போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்போ தான் எனக்கு ஷாக்கே. என்னை பொறுத்தவரையும் 8 வருஷம் மோனிகா கூட வாழ்ந்துருக்கேன். அவள் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஆனால் மோனிகா யாரையும் லவ் பண்ணாமல் என் கூட வரல. அவளுக்கும் ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது, அவளும் அந்த பையன் கூட சுற்றி இருக்கா, அவளும் அந்த பையன் கூட நைட் ஸ்டே பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் மறந்து தான் நான் கூப்பிட்டு வந்து என் கூட 8 வருஷத்துல ஒழுங்கான பொம்பளையா வச்சிருந்தேன். நடுவில் கொஞ்சம் சிக்கன் கொடுத்து அதை நான் யார்ட்டையுமே சொல்லிக்கல. ஒரு ஆஃபீஸில் போய் சேர்ந்தேன், அங்கே ஒரு பையன் கூட சுற்றினேன், அதை நான் யாரு கூடயும் சுற்றலை. கேட்டால் தம்பி கூட தான் வந்து டி நகர் வரையும் போவாங்க. அதுவும் எப்படி எங்களுக்கு சண்டை வந்தால் மட்டும்தான் இந்த அம்மா இப்படி பண்ணுறது. இது வரையும் எந்த உண்மையும் எங்கேயும் உடைக்கல. ஏன்னா எனக்கு ஒரு பொம்பளை பசங்களை ஆசை. ஏன்னா இவ்வளோ பண்ணாலும் 5 நாளாக பண்ணிட்டு இருக்கா, 1 மாசமா பண்ணிட்டு இருக்காங்க, என்னோட உண்மை எதுவுமே சொல்ல. அப்புறம் இன்ஸ்டா பார்க்கும்போது எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், ஓகே ரைட்டு பேசுகிறேன். அப்புறம் எனக்கு நெருக்கமான கூட இருக்கிறவங்க கிட்ட நான் இந்த 1 மாதம் எனக்கு கேப் ஆச்சுல, அந்த 1 மாதம் கேப்பில் அவரு டெய்லி என் கூட தான் இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட விசாரிக்கிறது மூலியமா அவர்கிட்ட ஆசை வார்த்தைகளை தூண்டுறது. எப்படி என் கூட சுற்றுறவர்கிட்ட நீ ஆம்பளை பசங்கிட்ட பேசினாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நீ அந்த மாதிரி பண்ணு இல்லை, 4 அவர் 5 அவர் ஃபுல்லாக அவர்கிட்ட கேட்டா ஜெய்சன் என்ன பண்ணுறான், ஜெய்சன் என்ன பண்ணான்னு கேட்டால் ஒரு 1 hour கேட்க மாட்டியா, என்ன பண்ணுறான், தூங்க நான் சாப்பிட்டேன், நான் 4 hour நைட்டு 2 மணிக்கா, நைட் 2 மணிக்கு ஜெய்சன் அவன் பக்கத்தில் படுத்துனுக்கிறேன். நீ காலையில் கேளு, இல்லை நாங்கள் ஈவினிங் ஒன்றா உட்காந்து பார்க்கில் மீட் பண்ணும்போது அப்போ கேளு, நைட்டு 1 மணிக்கா. இப்போ கூட சொல்கிறேன், அவர் மேலே தப்பு கிடையாது. இப்போ காட்டுவேன், நான் ப்ரூஃப் காட்டுவேன். இந்த சைடு ஃபுல்லாக மெசேஜஸ் இருக்கும், இந்த சைடு ஒன்றுமே இருக்காது. ஏன்னா அதுக்கு அந்த ஒன்றுமே தெரியாது அந்த பர்சனுக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாக இதுதான். என்னன்னா டெய்லி கேட்குது. ஒரு வாட்டி கூப்பிட்டு கேட்டுச்சு, எங்கள் அம்மா எல்லாமே கேட்டாங்க இந்த சண்டை நந்தோன்னே. என்னப்பா இது அப்படின்னு. அம்மா நான் ஜெய்சன் மேலே மரியாதை வச்சுருக்கேன், இப்போ கூட உண்மையாக சொல்கிறேன், அவங்க தான் நான் டிப்ரெஷனில் இருக்கேன், ஜெய்சன் என்கிட்ட பேச மாட்டான், என்கிட்ட நீ பேசு நம்பிக்கை இல்லைன்னா ஃபோன் போடுறேன். ஹலோ சொல்லுங்க. மோனிகா உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க? நார்மல் சிஸ்டர் டைப் தான். சில ரீல்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க, அதை ஏன் சென்ட் பண்ணி அப்படியே நான் கேட்கும்போது அவங்க சாரி சொன்னாங்க. அதுக்கு அவன் போன் மொபைல் பார்க்கும்போது அதான் நினைச்சிடும், அவன் என்னையும் கேட்டான், திச்சா என்ன சொல்ல முடியாது சம்ட்டு. ஓகேங்களா? அது மாதிரி அவன் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னான் அவனுக்கு. அவங்க ரீல்ஸ் அனுப்பிச்சா நானே வேலையில இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அவங்க எல்லாமே சொன்னேன். அதுதான் நான் தான் சொல்றேன், நான் இது பெரிய விஷயமா எடுத்துக்கலன்ட்டு.
சோ இப்போ உங்க ஃப்ரெண்ட் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இவரு நான் 100% சொல்லுவேன். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்களாம் போய் தான் நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், அவன் பேச மாட்டான், என்கிட்ட பேசுன்னு அவ்வளோ டார்ச்சர். 4 ஹவரா பேசுவான். அவன் சொல்லியிருக்கான், நான் வேணாம் தான் சொன்னேன்டா, கேட்டா டிப்ரெஷன்ல இருக்கேன். ஏன் டிப்ரெஷன் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசு, அவங்க பசங்க கிட்ட பேசு, இல்ல எனக்கே கால் பண்ணு பேசுவோம். நீ தான் எனக்கு என்ன வேணும் தான் கத்திரிய ரோடெல்லாம். அப்ப எனக்கு பண்ணிருக்கலாம்ல. நைட் 2 மணிக்கா எப்படி நான் மேல இருப்பேன், நீ கீழே இருப்ப. 2 மணிக்கு எனக்கு பண்ணு, இல்ல மேல ஏறி வா, டிப்ரெஷன் தானே இருக்கேன், நீ மேல வா, நீ வந்தா நிறைய வெளியே போ, நான் சொல்ல போறேன். நான் எங்க அம்மா வீட்டுல தூங்கல, நம்ம வாழ்ந்த வீட்டுல தான் தூங்குறேன் நானு. நீ அப்ப வரல, உங்க அம்மா வீட்டுல பார்த்தேன் நைட் எல்லாம் ஆன்லைனு. யார்கிட்ட பேசுனேன் நான்? அதெல்லாம் கேட்டேனா? எனக்கு தேவையில்லை, நீ இப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் நான் உன்கிட்ட பழகணும்? அதான் கேட்டேன். எங்க அம்மா கேட்டாங்க, ஜெய்சன் கூடயே சுத்துறல, இது நீ முன்னாடியே சொல்ல வேண்டியதானே அவங்ககிட்ட. நான் சொன்ன சிஸ்டர் கிட்ட, அவன் சிஸ்டரும் தவிர அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட மாட்டான். ஆனா இவங்க தான், நான் பேசாம அவன் பேரே மாத்திட்டாங்க. தம்பின்னு போட்டு வச்சிருந்ததை நான் பேசாம இருக்கனால அப்படியே மாறி வேற ஒரு பேர், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேர் போட்டு ஒயிட் கலர் ஹார்ட் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அப்புறம் இன்ஸ்டால பார்க்கும்போது தெரிஞ்சது, இந்த சைடு ஃபுல்லா ஹக் வீடியோ, கிஸ் வீடியோ, கடைக்கு கூட்டு போறியா, ஃப்ரீயா இருக்கியா, என்னை பத்தி விசாரிக்கிறது தானே. ஃபுல்லா இந்த ஹக் பண்றது, கிஸ் பண்றது. ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அதுல என்ன இருக்குது, எனக்கு கிஸ் வேணும்டா, அதுல சரி வா பண்ணலாம் அப்படின்னு அதுல உள்ள இருக்கு. ஆனா அந்த பையன் அனுப்பல. அப்ப என்ன கீழே மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்கானா, இந்த மாதிரி வா கிஸ் அடிக்கலாம்னு அவங்க பேர் அதுல சொல்றாங்களே, ஆனா நீ சொல்ல மாட்டியா? அப்படி நோ 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 நோன்னு சொல்றியே, புரியுதா உங்களுக்கு? அதை நல்லா படிங்க. கிஸ் பண்ணலாம்னு சொல்றேன், நோ நோ நோன்னு சொல்றானா. புரியுதா? ஒரு ஃப்ரெண்ட் தம்பிக்கு தீபாவளி படத்துல அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு தப்பு பண்ணலாம் வான்னு லாக் பண்ண தெரியுமா, அந்த சீன் அனுப்பிச்சிருக்காங்க. இது இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னா எவ்வளவு பெரிய தப்பு சொல்லுங்க. இது எனக்கு அனுப்ப வேண்டியதை யாருக்கு அனுப்பியிருக்க? உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்களா? குடும்பமே மொத்தமா சேர்ந்து கேம். என் தங்கச்சி அடி பண்ண மாட்டேன், என் புள்ள அடி பண்ண மாட்டேன், ஏன்னா லைவா பண்ணிருக்கா. யார்கிட்ட கேட்கணும்? என் ஃப்ரெண்டு கிட்டயா? ஒன்னே ஒரு சும்மாச்சான் இந்த சைட்ல இருந்து பாத்துக்கோ, என் சைட்ல இருந்து எதனா வந்திருக்கா, எனக்கு உன்னை பத்தி தெரியும், அங்க நீங்க பாருங்க என்ன இருக்கு அதுல. இந்த மாதிரி அனுப்புனா யாரு சும்மா இருப்பா? இப்ப சொல்றேன், 4 அடி அடிச்சனா இது ஃபுல்லா பாத்துட்டு பிறகுதான் மூஞ்சே உடைச்சு அனுப்பிச்சேன். நான் கெட்டவன் தான், நீ கூட வச்சுதானே வாழ்ற, ஆனா நீ நல்லவ தானே, அப்போ நீ இந்த மாதிரி பண்ண என்ன பண்ணுவேன்? அடிக்கதான் செய்வேன். அதுக்கு நீ என்கிட்ட முன்னாடி 8 வருஷமா கெட்டவளாவே வந்துட்டு போக வேண்டியதானே. நல்லவன் சொல்லிட்டு லாஸ்டா எனக்கு எதுக்கு ஆப்பு வைக்கிற? இப்போ நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்டார்டிங்ல இல்ல, ஆனா அவங்க கேட்கதான் நீங்க அது ஆமா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் பண்ணிருக்கீங்க. சோ அதுக்கு அவங்க இது பதிலுக்கு பண்ணிருக்காங்க. நீங்க 2 பேரும் இப்படி பண்ணும்போது எப்படி தெரியும்? இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. அப்புறம் தான் நான் மத்ததெல்லாம் அந்த வீடியோ எல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் நடந்தது. இந்த இன்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் நடந்தது. அதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப இதாயிடுச்சு. தப்புதான், அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க, நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க. நான் தப்பு பண்ணேன்னா ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். நான் மேடம் நான் தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கு அடிக்கிறது தான் ஒரே ஒரு சொல்யூஷன். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. எப்படி மேடம் திருப்பி இப்படி எல்லாம் அனுப்பிட்டு நான் அடுத்த நாளைக்கு இவ்வளவு கொஞ்சிட்டு அவ பக்கத்துல நான் படுத்து தூங்கணுமா? அது வேற ஒரு ஆம்பளையா இருப்பான், என்னால முடியாது. இது ஒரு ஃபர்ஸ்ட் மெயின் காரணமா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க, ஐயோ என்னமோ நீ இப்படிலாம் அடிச்சுக்கிறாரு. இதை காமிச்சா என் பொண்ணு பண்ணவே மாட்டா, அவங்களுக்கு படிக்க தெரியலையா, உங்களுக்கு புரிஞ்சுக்கலையா, விட்டுணும். அவங்க அண்ணன் தம்பியில் காமிச்சேன், என் தங்கச்சி பண்ண மாட்டா. எப்படி இதெல்லாம் பார்த்தா ஊராரே காரி துப்புவாங்க. மேடம் ஒன்னே ஒன்று சொல்றேன், மோனிகா நீ ஸ்டார்டிங் இருந்தே கெட்டவளா இருந்தா நான் உன்னை கண்டுக்கவே மாட்டேன். நானும் ஒரு பொறுக்கி, நீயும் ஒரு பொறுக்கி, 2 பேரும் மாத்தி பொறுக்கலாம். பிள்ளைங்க ஒரு சைட்ல பொறுக்கிட்டோன்ட்டு நான் பொறுக்கி, நீ கரெக்டா தானே இருந்த. அதுவும் எப்படி கூட சுத்திர ஒன்னா என் கூடயே படுப்பான், தூங்குவான். மோனிகா ஆஃபீஸ்லாம் போயிட்டாங்கன்னா இப்பயும் சொல்றேன், அவன் மேல தப்பு இல்லை. அவங்ககிட்ட அன்னைக்கு காலையில் அடிக்கும் போது சொல்றான், மேடம் உண்மையா எனக்கு அவன் தான் வேணும், இந்த பாஸ்வேர்டு கூட அவன் பேர் தான், எப்படியாவது அவங்ககிட்ட எது நான் பேசணுமா கேட்டால, நான் உன்னை வெறுப்பேற்ற தான் சொன்னேன் அடிச்சிட்ட பிறகு. இது காட் ப்ராமிஸ், எனக்கு அவன் தான் வேணும், நான் அவனை தான் லவ் பண்றேன், இது உண்மை. அடிச்சு முடிச்சு கண்ணாடிலாம் உடஞ்சி ரத்தம்லாம் காலையில் ஆயிடுச்சு. நானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் ஆச்சு. அந்த கம்ப்ளைண்ட்டு சாயந்தரம் தான் வந்தாங்க, போலீஸ்லாம் எழுதினாங்க. அப்புறம் நானே எல்லாமே மருந்துலேருந்து மாத்திலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டில் விட்டுட்டேன். அன்னைக்கு கம்முன்னு இருந்தா. அவங்க அண்ணன் மூஞ்சை பார்த்தோன்னே கம்ப்ளைண்ட்லாம் வேணான்னு சொன்னேன். மூஞ்சை பார்த்தோன்னே விடவே மாட்டான் அவரு. ஏன் இத்தனை நான் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டேன்ல, இந்த ப்ரூஃப்லாம் அனுப்பிச்சிட்டேன்ல, பார்த்துட்டு நான் எதனா போய் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு விடவே மாட்டேன். மோனிகா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எப்படியோ கம்ப்ளைண்ட் அங்கே ஆயிடுச்சு. நீ என் கூட வாழ்ற பொம்பளையா இருந்தா சரிடா, ஏன் இந்த 8 வருஷத்துல 10 வாட்டி என்ன பிடிச்சி கொடுத்துருக்க, சண்டை போட்டுக்கிறோம், திருப்பி நாளைக்கே சேர்ந்துட்டோம், போலீஸ்ட்ட மாட்டி விட்டுருக்க. போலீஸ் என்ன சொல்லுவாங்க, ஜெய்சா அவனுக்கு என்ன வேலை இல்லையான்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இந்த வாட்டி மட்டும் எதுக்கு என்ன ரிமாண்ட் பண்ணி ஜெயிலு போய் 7 நாள் நான் ஜெயிலில் இருந்தேன். இப்பதான் வந்தேன். எதுக்கு? ஒரு பொண்டாட்டி இப்ப எனக்கா கத்துறால ஊர்ல, அவன் தான் வேணும், அவன் இப்படி பண்ணிட்டான்னு. அவ இப்ப கூட வாழ்ற புருஷனை நீ எப்படி ஜெயில போச்சு விட்ட? இப்ப எங்க அம்மா மனசு தாங்காதா? இல்ல நான் ஜெயிலுக்கு போயிட்டு இப்படி பாத்ரூம் போகும்போது ஆப்போசிட்ல பாப்பானுங்க, சாப்பிட்ட தட்டிலே கழுவணும். ஜெயில் லைஃப்லாம் பத்தி கேளுங்க. அப்ப அதெல்லாம் உள்ள இருக்கும்போது நான் யோசிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவளே நம்மள இப்படி பண்ணிட்டா, அவ மேல தப்பு இருக்கனால தான் அப்படி பண்ணா. தப்பு இல்லைன்னா பண்ணியிருக்க மாட்டா. நான் ரியலைஸ் பண்ண மேடம், உண்மையா சொல்றேன்.
நான் உள்ள போறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணல, வெளியே வந்துட்ட பிறகு தான் பண்ணேன். எனக்கு நீ பண்ண துரோகம் அப்படி. ஃபர்ஸ்ட் துரோகம் அது, ரெண்டாவது துரோகம் பெரிய துரோகம் நீ ஜெயிலுக்கு அனுப்புனது. புருஷன் தானே, எப்படி என்ன ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா? வெளியே இந்த அம்மா மருந்து மாத்திரை வாங்கறதுக்கு. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஆட்டோக்கார் ஒரு பையன், சின்ன பையன், நீங்களும் இந்த பக்கத்து வீட்டுல இருந்தா அண்ணா டெய்லி என்ன சவாரி மாதிரி எடுத்து விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்க. அந்த நீங்க நம்பர் கொடுத்து ஹாய் மெசேஜ் டெக்ஸ்ட் சொன்னீங்க, ஓய் ஹாய்னு. அந்த பையன் எங்கிருந்தோ வந்துக்கிறான். அந்த பையன் டெய்லி ஆட்டோல கூட்டு போனா அவனுக்கு மெசேஜ் டெய்லி ஹாய் ஓய். அந்த சின்ன பையன் அக்கான்னு கூட கூப்பிடல, மணிக்கணக்கா அவங்கிட்ட பேசுறது. இதெல்லாம் கேட்டேன். அப்பயும் நான் தங்கமானவன், நல்லவன், நீ நல்லவன் தாண்டி உங்க கூட 8 வருஷம் குடும்பம் நடத்தின. இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? மேடம் அவங்க வீட்டுல காவா குத்துறதுக்கு காசு கூட நான் தான் கொடுப்பேன், காய்கறி வாங்கி போய் கொடுப்பேன், கறி வாங்கி போய் கொடுப்பேன். இதை தின்ட்டு என்ன இது அது பேர் என்ன சொல்லுவாங்க பாருங்க, ஒரு இது கூட இல்லாம எதுவுமே பண்ணலையாம். நான் எதுவுமே பண்ணது இல்லையா. அவங்க போற பாத்ரூம் கூட காசு கொடுத்து நான் தான் வாருவேன். ஆளுங்கிட்ட எதுவுமே இல்லைன்ட்டாங்க. சரி ரைட், ஆண்டவனுக்கு தெரியும் எல்லாமே. அப்புறம் அன்னைக்கு நைட் என்னாச்சு, என்னை அனுப்பிட்ட பிறகு இவங்க அங்கே நின்று ஒரு மாதிரி பெருசா பிரச்சனை பண்ணி விடக்கூடாது. அத்தனை நாளைக்கு காலைல 6 மணிக்கு என்ன 9 மணி தான் வச்சாங்க, 6 மணிக்கு என்ன தூக்குறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இவங்க டைட் பண்ணிக்கிறாங்க. ஏன் தங்கச்சி ஹஸ்பண்ட் தானே, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஏன் அவளை வச்சு ஒரு 4 கேள்வி கேள்வி எங்க குடும்பத்தை வச்சு பேசி வேணா பிரிஞ்சுப்போ, ஜெயிலுக்கு தான் அனுப்பணுமா? ஜெயிலுக்கு எங்க அம்மா என்ன சும்மா பெத்தாங்களா? இல்ல நாங்க என்ன ஜெயிலுக்கு போறோங்களா? சோ செகண்ட் அஃபேர்ல இருக்கும்போது அந்த பொண்ணு, அதாவது உங்களோட வைஃப், செகண்ட் வைஃபும் வந்து எதுவுமே சொல்லலையா? என்னன்னு இது வேண்டாம், இது சரிப்பட்டு வராது, ஆல்ரெடி நீங்க வந்து மேரீடு, அது மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையா? நான் நிக்கிறேன்ல அவ கூட, அப்ப நான் தானே சொல்லணும் நீ பயப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சோ இந்த லைஃப் நான் பிடிக்கலன்னு தான் அந்த லைஃப் போனேன். அப்ப அவ எவ்வளவுதான் வேணாம்னு சொல்லியிருந்தாலும் நான் வேணும்னால தான் என் கூட நின்றாங்க. அவங்க ஒன்னும் வந்து என்ன பிடிச்சி வா வா வான்லாம் சொல்ல. இவங்க பண்ண துரோகம். நீ அதான் திருப்பியும் சொல்றேன் மேடம், நீ தப்பானவளா இருந்தா அப்படியே விட்டு போயிருப்பேன். எனக்கு நீ புதுசா தெரிஞ்சியா, அது மாதிரி உன்னோட சேஷ்டை ஒரு 3 மாசமா தப்பா தெரிஞ்சிச்சா, இதுதான் மேட்ரு, வெளியே வந்த காரணம். ஆனா இப்பயும் சொல்றேன், என் பசங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு பெரிய பையனா ரொம்ப பிடிக்கும், அவன் கூட தான் இருப்பேன், பக்கத்துலேயே தான் இருக்கேன் வீடும். அப்படின்னு பார்த்தனா இவங்களை விட்டு நான் ஒரேடியா போனோம், ஐ மீன் என் பசங்களை விட்டு ஒரேடியா போனோன்னா நான் எங்கன்னா போயிருப்பேன், வேற எங்கன்னா தாண்டி கிண்டி ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பேன். எங்களுக்கு வீடுக்கும் அவங்க வீடுக்கும் மிஞ்சி போனா 2 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட். ஏன் பக்கத்துலேயே வந்தேன், நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் தானே வந்தேன். இப்போ நீங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கி தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்க. நான் உள்ள இருந்து வெளியே வந்தோன்னே ஒரு நாள் ப்ராப்ளம் பண்ணேன், இந்த மாதிரி ஏன் பண்ணீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க அண்ணன் எல்லாருமே சேர்ந்து, நல்லா கேளுங்க இந்த ரெக்கார்டை கேட்டுக்கோங்க, எங்க அம்மா கிட்ட பேசினாங்க, இதுக்கு மேல ஜெய்சன் நாங்க வரக்கூடாதுமா, அவங்க அண்ணன் இதுக்கு மேல வரக்கூடாதுமா, என் தங்கச்சி வரமாட்டாமா, நம்ம வந்து டிவோர்ஸ் பண்றோமோ இல்லையோ மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம். நீங்க அந்த டிவோர்ஸ் அப்படிங்கறத லீகலா வாங்கிட்ட பிறகு தானே. ஓகே, இப்போ டிவோர்ஸ் வாங்குறதுக்கு நம்ம என்ன சப்மிட் பண்ணோம்? மேரேஜ் சர்டிபிகேட் என்கிட்ட இல்லையே, நாங்க கல்யாணமே பண்ணலையே. அப்புறம் வேற ரேஷன் கார்டு அதுவும் இல்லையே, கேஸ் பில்லு அதுவும் இல்லையே, எப்படி நான் போய் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவேன்? இதெல்லாம் இருந்தாதான் மேஜரா பண்ண முடியும். இதெல்லாம் இல்லாமலாம் டிவோர்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அண்ணன் சொன்னனாலதான் மியூச்சுவலா நான் வெளியே வந்தேன். இன்னைக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கு, அவரே சொன்னார், உங்க லைஃப் நீங்க பாத்துங்க, தங்கச்சி லைஃப்ல வராதீங்க. அதே மாதிரி மோனிகா சைடுல இருந்தா நாங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசவானா செய்ய வேணா நான் எதுவுமே சொல்லமா, அது அவரு விருப்பம், அவர் வாழ்க்கை, அவங்க இஷ்டம், நான் எதுவுமே தலையிடல. இல்லைன்னா என் தங்கச்சி லைஃப் அப்படி இல்லைன்னா எதுவுமே நான் பேசிக்கல. அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது தேவையில்லாத மோனிகா இன்வால்வ் பண்ணி பேச வேணாம். இல்ல நான் இல்ல இந்த பொண்ணு இந்த பாரு இது பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு அதே மாதிரி ஒரே பேச்சா பேச சொல்லுங்க. அந்த பொண்ணுகிட்ட ஒரு பேச்சு, மோனிகா கிட்ட ஒரு பேச்சு வேணாம். இப்போ நீங்க இந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, சப்போஸ் இவங்க இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கல அப்படின்னா நீங்க இதை பண்ணிருப்பீங்களா? ஏன்னா இப்ப சொன்னீங்க நான் வெளியில வந்துட்ட பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்க. சோ அப்ப நீங்க அந்த பொண்ணுக்காச்சும் உண்மையா இருக்கீங்களா? இவங்க பிரச்சனை பண்ணனாலதான் நாங்க ஃபிட் ஆனேன். இவங்க பிரச்சனை பண்ண அது இல்லன்னு சொல்லி காட்டிருக்கலாமே. ஏன்னா ஜெய்சன் அவங்க வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லிருக்காங்க, நீங்க போய் சேர்ந்திருந்தீங்க, அவங்க வந்து நிறைய பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசுவாரு, ஃபிளர்ட் பண்ணுவாரு. அப்ப அது இல்லன்னு பிரேக் பண்ணி காட்டு. இந்த பொண்ணு கிட்ட நான் அந்த மாதிரி இல்லன்னு பிரேக் பண்ணி காட்ட வேண்டியதானே? ஏன் அது வந்து நிரூபிச்சு காட்டின மாதிரி தானே இருக்கு? மேடம் இது ஒரு சிச்சுவேஷன் மேடம், வெளியே வரணும்னு இருக்கு. நான் அதெல்லாம் வந்து நான் இல்லன்னு நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். இவ்வளவு நானும் எப்படியோ பெரிய போறோம், லாஸ்ட் டைம்ல எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ பண்ற ஆக்டிவிட்டி நான் பண்ற ஆக்டிவிட்டி திருப்பி சொல்றேன், என் மேலும் தப்பு போடுறேன், என் மேலும் தப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ அதனால எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸா கிடைச்சது நீ எனக்கு பண்ணது. ஆனா இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, இது இப்படிதானே நாங்க பிரிஞ்சோம், நானா ஒன்னும் இது ஐ மீன் அசிங்கமா சொல்ல அந்த எடுத்துன்னு போலியே, எனக்கு நீ பண்ண துரோகத்தினால நான் பிரிஞ்சு வெளியே வந்தேன். இது வரைக்கும் நீங்க நிறைய அஃபேர், ஐ மீன் நிறைய ரிலேஷன் அஃபேர்லாம் இல்ல, அது அஃபேர் தான். வைஃப் இருக்கும்போது ஒருத்தங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி பேசுறது என்ன சொல்றாங்க? ஐயோ ஃப்ளர்ட்ல நிறைய இருக்கு. ஃப்ளர்ட்ல வெறும் தப்பா பேசினா மட்டும் தான் ஃப்ளர்ட் கிடையாது. அந்த ஃப்ளர்ட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கு, எல்லாமே தெரியுமே. நீ அவங்க வந்து சண்டை எல்லாம் பண்ணிருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஏன் இது ஒரு கட்டத்துல இது வேண்டாம், அவளுக்கு இது வந்து பிடிக்கல, நம்ம வைஃப்க்கு மோனிகாக்கு இது பிடிக்கல, நம்ம நிறுத்திக்கலாம்னே உங்களுக்கு தோணல? எத்தனை மாசம் நிறுத்தினேன்னு கேளுங்க. அவ சண்டை போட்டு ஒரு 8-9 மாசம் என் இன்ஸ்டாவே நான் யூஸ் பண்ணல. எந்த பொண்ணுங்க ரிக்வெஸ்ட் வந்தாலும் யாரு எந்த எல்லாரும் சிரிப்பாங்க, நான் மன்மதன் யாருக்கிட்டுமே பேசல, 8 மாசமா பேசல. இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ணோன்னே நாங்க ஒரு ஜஸ்ட் அந்த ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸா தான் பேசணும். இவளே தான் கிரியேட் பண்ணி விட்டு ஏத்தி விட்டா.
ஸோ இப்போ வந்து நீங்களும் அவங்களும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, அவங்க அப்பாவை நான் அடிச்சிருக்கேன், அதாவது உங்க மாமனாரை நீங்க வந்து அடிச்சிருந்தீங்க, அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு. அடிச்சனால இறக்கல, அவருக்கு உடம்பு சரியில்லை, இறந்துட்டாரு. அடிச்சதுனால அதோட எஃபெக்ட் தான் சொல்லி அவங்க மீன் பண்றாங்க. ஏஜ் 60+, அவருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கு, உடம்பு சரியில்லாம. நான் தான் நிறைய வாட்டி ஸ்கூலுக்கு கூட்டு போயிருக்கேன், என் மேல எல்லாம் வாந்தி எடுத்திருக்காரு, அவர் பைக்ல உட்கார வச்சு தாங்கின்னு. ஆனா அவர் நல்லா பாப்பாரு, உண்மையா சொல்றேன். அவர் இங்க இருந்து கூட பார்த்துதான் பார்த்துன்னு, உண்மையா சொல்றேன். நான் அடிச்சு கட்டையத்துக்கு அடிச்சேன், இப்படி ஒரு அடி, அவ்வளவுதான். அது எப்படின்னா திரும்பும் போது இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, நான் அடிச்சனாலதான் இறந்தாருண்டு. அது வந்து இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இதெல்லாம் மேடம் 2 மாசம் சும்மா இருந்தேன், அவளை நோண்டக்கூடாது, ஏன்னா பொண்ணு, ஏன்னா 2 பசங்களை வச்சிருக்க, நீ உன்னை நோண்டவே கூட நான் முடிவே பண்ணிட்டேன், ஏன்னா நான் பண்ண தப்பு, நான் வெளியே வந்துட்டேன், நீ அந்த மாதிரி என்னை விட்டுட்டு கிளம்பு போ, அவ்வளவுதான். திருப்பி எதுக்கு வந்து நோண்டுறான் அந்த பொண்ணை? எங்க அம்மா, ஐ மீன் இப்ப இந்த பொண்ணு இருக்கால, அவங்க அம்மாவை பச்சையா கேட்கிறா டெய்லி காலையில. அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் கல்யாணம் பண்ணது கூட நான் 2 பேர் தான் போனது, என் தம்பி ஒருத்தன். அவங்கள போய் நானே அந்த பொண்ணை சண்டை போட்டு தான் வீட்டுல இருந்து வந்தேன். அவங்க அம்மாவுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க அம்மா பச்சையா கேட்கறது, இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் கேட்கறது. என்ன ஸ்டேஷன்ல போடும்போது மோனி கிட்ட கையெடுத்து கும்பிட்டேன், மோனி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோ மோனி அப்படின்ட்டு. அப்ப ஆட்டி நடக்கிறது. ஏன் இப்ப வந்து என்கிட்ட கெஞ்சுற, ஐ மீன் என்ன பிடிச்சி நோன்ற, நீ வேணான்ட்டு போயிட்டீங்க. அன்னைக்கு நைட்டே நீ சால்வ் பண்ணியிருந்தா முடிஞ்சிருக்குமே எல்லா பிரச்சனையுமே. இப்போ குழந்தைங்களை பத்தி நீங்க 2 பேரும் யோசிச்சீங்களா? குழந்தைய பத்தி யோசிச்சீங்கன்னா மேடம் திருப்பியும் சொல்ல, நான் எங்கேயுமே போல, நான் குழந்தைங்க கூட தான் இருக்கேன். நான் குழந்தைங்க விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அது பண்ற பெரிய துரோகம். நான் அவங்களுக்கு என்ன பண்ணமோ கண்டிப்பா பண்ணுவேன், பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னை பார்த்தாலே ஓடுறானுங்க, ஏன்னா அவங்க தான் இருக்காங்களே எக்ஸ் மாமியார், அவர் வந்தா ஓடிடணும், அவர் வந்தா ஓடிடணும். ஏன் என்கிட்ட வாங்கி தின்னும் போது ஓட வேண்டியதானே? பசங்க என்னை பார்த்தாலே பயப்படுறானுங்க. அப்புறம் இப்பதான் என்னன்னு தெரியல, 2-3 நாளா நான் பார்த்தானுங்கன்னா சிரிக்கிறானுங்க. இப்போ நேற்று கூட பார்த்தேன், சின்னவன் ஓடி வராரு. சரி ஓகேப்பா, அது போதும். ஆம்பளை பசங்க மேடம் அதே மாதிரி. நான் வந்து எனக்கு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ்லாம். ஹாஸ்டல்ல தான் படித்தேன், அப்பா அம்மா பார்க்காம தான் வளர்ந்தேன், எனக்கு தெரியும். அதனால நான் அவங்களை விட்டுற மாட்டேன். இதுதான் என்னோட மெயின். எல்லாரும் சொல்லிக்கிறேன், பசங்களை எப்பவுமே விட மாட்டேன். ஸோ நீங்க சின்ன பொண்ணுங்க கிட்ட கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, அது அவங்க கண்ணால பார்த்ததாவும், அவங்க அந்த பொண்ணோட வீட்டுல போய் பேசினதாவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க நான் கேட்டேன், அப்ப கூட ப்ரூஃப் இருக்கா, எவிடென்ட் இருக்கான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்கிட்ட சொன்னது, என்னையும் போட்டு அடிச்சாரு. அப்ப நான் 4 months பிரெக்னெண்டா இருந்தேன். ஃபர்ஸ்ட் பையன் 4 months பிரெக்னெண்டா இருந்தேன். நான் கூட தான் சொல்லலாம், உங்களை நேத்து ஒரு பையன் கூட பார்த்தேன்னு. இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க. அப்ப கரெக்டா? ஆனா எனக்கு தேவை, நான் அப்படி பண்ணலையே. 8 வருஷம் நரக வாழ்க்கை வாழ்ந்தேன். இப்போ சொல்றேன், வீட்டுல ஒரு 8 வருஷத்துல 5 வாட்டி 10 வாட்டி தான் சாப்பாடு செஞ்சிருப்பேன், மத்த எல்லாம் ஹோட்டலு. அவ்வளவு ஜாலியா ரீல்ஸ்ல போட்டுட்டு இருந்தீங்களே மேடம். ஜாலியா இருக்கிற மாதிரி. அப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கு? துட்டு நம்ம அங்க நடிச்சாதான் பணம், வெளியே போயிட்டு சண்டை போட்டுப்போம், முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பொய்யான வாழ்க்கை. அது 2 பிள்ளைங்க பெற்றது மட்டும் ஆண்டு முன்னத்துல சந்தோஷம் கேட்பீங்க. அப்ப படுக்கும்போது மட்டும் உங்களுக்கு சந்தோஷம் வந்துருமான்ட்டு. லைஃப்ல எப்பவுமே சோகமா இருக்கக்கூடாது. என்னைக்குன்னா ஒரு நாள் சந்தோஷமா இருப்பல. அன்னைக்கு நடந்தது, எங்க அம்மா வாங்கி கொடுத்த கேஸ் அப்படி துரும்பிடிச்சு போய் கிடக்கும். அதுல சாப்பாடு செஞ்சா தானே, எனக்கா தேவைப்பட்டா நான் காஃபி போட்டு சாப்பிடுவேன். அது ஒண்ணுமே பண்ண, கீழே இருந்து அவங்க அம்மா வீட்டுல இருந்து 4 தோசை காஞ்சி தோசை எடுத்து தூக்கி போடுவோம். என்னைக்காவது 8 வருஷத்துல ஒரு 10 நாள் தான் வீட்டுல செஞ்சிருக்கோம். அந்த 10 நாள் செஞ்சது நாங்க வீடியோ போட்டிருப்போம். 8 வருஷத்துல எந்த பொம்பளை வீட்டுல சாப்பிடாம இது சாப்பாடு செய்யாம இருப்போம். டெய்லி ஹோட்டல், டெய்லி பணம் கேட்டா ஒண்ணுமே பண்ணது இல்லை. பொய் சொல்றதா இருந்தா எல்லாரும் கேட்பாங்களே, என்ன ஏன் இப்படி போய் சொல்றேன்? நான் தான் உண்மையை தானே சொல்றேன், கேமரா மட்டும் தான் சொல்றேன். இதுல நான் சொன்னதுல எதுவுமே பொய் கிடையாது. அவங்க வீட்டுல தான் வந்து அவங்க பத்தினியா ஒத்துக்கிறாங்க. எங்க அம்மா நான் சொன்னா புரியும். எங்க அம்மா இதெல்லாம் காமிச்சேன். எங்க அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இதுக்கு மேல அடிக்காத, ஏந்து வந்துருட்டாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியும், ஒருத்தரை கூட திட்ட விட மாட்டான் அவளை. எங்க வீட்டுல சும்மாவே அவளை திட்டுவாங்க, இவ்வளவு எங்க அம்மாவை அசிங்கமா திட்டுவாங்க. அப்போ கூட ஒரே சப்போர்ட் அவளுதான் பண்ணுவேன். இனிமே அவளை திட்டிங்கன்னா அவ்வளவுதான். இதுக்காக இவளுக்காக எங்க அம்மாட்ட 1 மாசம் சண்டை போட்டு தனியாலாம் இருந்திருக்கேன். இதெல்லாம் எதுவுமே புரியாது இவங்களுக்குலாம். எல்லாமே பண்ணிப்பாங்க, பண்ணிட்டு எதுவுமே இல்லைன்னு உள்ள திட்டாங்க, வெளியே வந்துட்டு அவள் தான் லைஃபை பாத்துக்கணும். இது மேல யாரும் எதுவும் கேட்க முடியாது. இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு காரணமே நீங்க இந்த அஃபேர் வச்சிருந்ததுனாலதான். இல்லையே. இப்ப நான் சொன்னேனே, இப்ப வீடியோ காமிச்சேனே, அதுதான் காரணம், வேற ஒண்ணு. புடிச்சுதான் போனது. அந்த கோவத்தினால கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என் லைஃபை நான் பாத்துட்டு போயிட்டேன். அதுக்காக இவ கோவத்தினால அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த லைஃபை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு பிடிச்சனால தானே போனேன். கோவத்தை பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடல. அஃபேர்ல இருந்தேன். இவ ஏதோ தப்பு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணா, அதனால நான் வெளியே வந்துட்டேன். திருப்பி அவ கூட படுத்துக்கினே திரும்பிக்கினே செல்லம் தங்கம்லாம் கொஞ்சம் நல்ல முடியாது. ஏன்னா என்னோட கேரக்டர் அப்படி கிடையாது. நான் கெட்டவன் தான், நீ நல்லவள தானே உன்னை பாத்துக்கினேன். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.